வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கு எதிராக தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து போரை நடத்தி கொண்டிருந்த காசாவிலும் லெபனானிலும் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தங்கள் காரணமாக இஸ்ரேலுக்கு எதிரான மாற்று ஏற்பாடுகளை செய்யும் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடியது. அதே நேரத்தில் ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தும் முடிவுக்கும் போகாது. அப்படியான நிலையில் ஈரானிய உளவுத்துறையை பயன்படுத்தி ஒரு காரியம் செய்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவுகளை நாசமாக்குவதற்கும் பதட்டங்களை தூண்டுவதற்கும் நோக்கம் கொண்ட போலி காணொலி வெளியீடுகளுக்கு பின்னால் பிராந்திய நாடுகளின் உளவுத்துறைகள், அதுவும் முக்கியமாக ஈரானிய உளவுத்துறை இருக்கிறதா என்பதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஆராய்கிறது. இந்த போலி காணொலி வெளியீடுகள் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவுகளை குறைமதிப்புக்குட்படுத்த முயற்சிப்பதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் நம்புகின்றன. காரணம், போலி காணொலி வெளியீடுகள் இஸ்ரேலுடனான போருக்கான எகிப்தின் ராணுவ ஏற்பாடுகள் பற்றிய தவறான தகவல்களையும் விளம்பரப்படுத்துகின்றன. கூடுதலாக சமீப நாட்களில் போலி காணொலி வெளியீடுகள் தொடர்பாக இஸ்ரேல் மூத்த எகிப்திய அதிகாரிகளிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டது. இந்த போலி காணொலிகள் இஸ்ரேல், எகிப்து என இருதரப்பையும் குறிவைக்கின்றன. சமூக ஊடகங்களில் விநியோகிக்கப்பட்ட பல காணொலிகளில் IDF-இன் செய்தி தொடர்பாளர் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் பட்டா LCCக்கு காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேலுக்கு எகிப்து அளித்து வரும் உதவிக்கு அரபு மொழியில் நன்றி தெரிவிப்பது போன்ற போலி காட்சிகளை காணலாம். எகிப்திய அதிகாரிகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சிடம் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கேட்டு முறையிட்டுள்ளனர். இவை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட போலி காணொலிகள் என்று IDF தெளிவுபடுத்தியது. மேலும் சமூக வலைதளங்களில் சந்தேகத்துக்குரிய மற்றும் தவறான கணக்குகள் மூலம் போலி காணொலிகளில் விநியோகிக்கப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வ மறுப்பை வெளியிட்டது. இவை சந்தேகத்திற்குரிய முயற்சிகள் என்று குறிப்பிட்டு இந்த முயற்சிகள் குறித்து விழிப்புடன் இருங்கள் என்று எச்சரித்தது. சமீப நாட்களில் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்க எகிப்திய ராணுவம் எல்லையருகே தயாராகிறது என்றும் சில காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. அவற்றில் 2017 மற்றும் 2020 ஆண்டுகளில் எகிப்திய ராணுவம் மேற்கொண்ட ராணுவ பயிற்சிகளை காட்டும் சில பழைய பதிவுகளை அவை இப்போது நடப்பது போல் காட்டப்பட்டன. காசா பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்ட ஒரு தேதிக்குள் வெளியேறாவிட்டால் இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்குமாறு எகிப்திய ஜனாதிபதி உத்தரவிட்டதாக அரபு மொழி வாசகங்கள் காணொலிகளில் இடம்பெறுகின்றன. அத்துடன் எகிப்தின் சினாயில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் சில புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்றன. அவற்றில் எகிப்திய ராணுவம் தாக்குதலுக்கு தயார்படுத்துவது போல சித்தரிக்கப்படுகிறது. இந்த காணொலிகள் வெறும் விளையாட்டு முயற்சியல்ல, தொழில்முறையில் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டுள்ளன. அது இஸ்ரேலின் உயர்மட்ட ராஜதந்திரி ஒருவரின் கண்களையே ஏமாற்றிவிட்டது என்றால் அவற்றின் தயாரிப்பு நேர்த்தியை புரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியை பார்த்து அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் ஜெச்சில் லீட்டர் இஸ்ரேலுடனான சமாதான உடன்படிக்கைகளை எகிப்து வேண்டுமென்றே மீறுவதாக கடுமையாக குற்றம் சாட்டிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. அவருடைய அறிக்கை இந்த வார தொடக்கத்தில் வெளிவந்தது. இஸ்ரேலிய தூதர் ஜெச்சில் லீட்டரின் கருத்துக்கள் வெளியிடப்பட்ட சிறிது நேரத்திலேயே உலக ஜூத காங்கிரஸ் தலைவர் ரொன் லேடர் கைரோவில் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அசாதாரண வேகத்துடன் சென்றார். அந்த சந்திப்பில் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா LCC மற்றும் எகிப்திய உளவுத்துறை தலைவர் ஜெனரல் ஹசன் ரஷாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். கைரோவில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தின் அறிக்கையின்படி பிராந்திய அமைதியை மேம்படுத்துவதற்கும் பாலஸ்தீனிய அரசை நிறுவுவதற்கும் எகிப்தின் முயற்சிகள் குறித்து உரையாடல் கவனம் செலுத்தியது. போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதி செய்ய இஸ்ரேல் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் முழு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பதாக சிசி தெளிவுபடுத்தினார். லேடர் தனது பங்குக்கு சிசியின் பொறுப்பான தலைமைக்காக பாராட்டினார். இஸ்ரேலிய தூதர் ஜெச்சில் லீட்டர் வெளியிட்ட அறிக்கை இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டாலும் அவை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களால் வெளியிடப்பட்டன. அமைதி ஒப்பந்தங்களை எகிப்து அப்பட்டமாக மீறுகிறது என்று ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி குற்றம் சாட்டுவது இதுவே முதல் தடவை என்று எகிப்திய அரசு வலியுறுத்தியது. பெயர் வெளியிடப்படாத இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றின்படி அக்டோபர் 7, 2023 முதல் பிராந்திய அச்சுறுத்தல்கள் குறித்து IDF மிகவும் விழிப்புடன் உள்ளது. எந்த ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தெற்கு கட்டளை மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையை எடுத்து வருகிறது. மேலும் இஸ்ரேலிய உளவுத்துறை இயக்குநரகம் அதன் கட்டுப்பாட்டு மற்றும் பகுப்பாய்வு வழிமுறைகளை பயன்படுத்தி கண்காணிக்கிறது. இஸ்ரேலை நோக்கிய எகிப்திய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு ஸ்தாபனத்தில் உள்ள எவரும் தள்ளுபடி செய்யவில்லை என்றாலும் தாக்குதலுக்கான எகிப்திய ஏற்பாடுகள் பற்றி பரப்பப்படும் வதந்திகளின் அளவை கண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆச்சரியம் அடைந்தனர். வதந்திகளை பரப்புவதன் நோக்கம் இஸ்ரேலியர்களிடையே அச்சத்தையும் பீதியையும் அதிகரிப்பதற்காக இருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள்.
இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறிய போது, எங்கள் விசாரணையில் இருந்து இந்த வதந்திகள் எகிப்திய தரப்பிலிருந்து தோன்றவில்லை. கைரோ செய்திகளை தெரிவிக்க விரும்பினால் அதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு தெரியும் என்று கூறினார். ஐடிஎஃப்பின் முக்கிய அக்கறை எகிப்துடனான எல்லை அல்ல, மாறாக ஜோர்டானுடனான கிழக்கு எல்லையில் தான் எமது முக்கிய அக்கறை உள்ளது. ஜோர்டானுடனான இஸ்ரேலின் உறவை சீர்குலைக்கவும் மற்றும் இஸ்ரேலிய கிழக்கு எல்லையில் பாலஸ்தீனிய கூறுகளை வலுப்படுத்தவும் ஈரானின் முயற்சிகள் நீண்ட காலமாகவே நடக்கின்றன. அதனால் எமது கண்களும் காதுகளும் அந்த எல்லையில் திறந்த நிலையில் உள்ளன என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார்.